Hello everyone, welcome to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டோனட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியாக கோதுமை மாவை வச்சு நம்ம டோனட் செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஒரு 1/4 கப் பால் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் போதும். நல்லா ஆக்டிவேட் ஆகிடும் ஈஸ்ட்டு. அதுக்குள்ளே ஒரு பேனில் நீங்கள் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். இதையும் நம்ம கோதுமை மாவில் ஆட் பண்ணிட வேண்டியதான். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் போதும். எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். நல்லா இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கூட நீங்கள் நல்லா பிசையலாம் இது. ஸோ மாவு இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டு நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. அது கரெக்டாக செட் ஆகிடும். நீங்கள் எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ரெட் செய்யும்போது கூட மாவு இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கும். ஸோ நல்லா அந்த ஈஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சூப்பராக உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். எவ்வளோ நேரம் நீங்கள் பிசைகிறீங்களோ இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இது கூட ஒரு ஸ்பூன் நான் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். இந்த பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மாவு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க பட்டரை. பட்டர் ஆட் பண்ண பிறகு நம்மளுக்கு அந்த மாவுலாம் கரெக்டாகிடும். பேனில் ஒட்டாமல் வரும். ஒரு கப்பில் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாவு மேலே லைட்டாக பட்டர் தடவிக்கோங்க. பட்டர் தடவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1.5 hours அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அது இப்போ இருக்கிற சைஸை விட அப்படியே டபுள் சைஸ் ஆகிடும். அப்போ தான் நம்மளுக்கு டோனட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம சாக்கோ டாப்பிங்லாம் பண்ணிடுறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த கொக்கோ பவுடர் கூட நம்ம நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/4 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் அதுலேயும் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு விஸ்கில் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் இதை கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே ஒரு சுடு தண்ணி வச்சுட்டு மேலே இந்த பாத்திரம் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு 10 மினிட்ஸில் நல்லா மெல்ட் ஆகிடும். கொஞ்சம் திக்காகும். அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் 1 to 1.5 hours கழித்து அந்த மாவு எடுத்து பாருங்கள். எவ்வளோ டபுள் சைஸ் ஆகிருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது அதை நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். மாவு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு தூவிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் இந்த அளவில் இருந்தால் போதும். இந்த திக்னஸோடு நம்ம சர்க்கிளாக நீங்கள் கட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி ஷேப்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன டாட் போடணும். அதுக்கு ஒரு சின்ன மூடி பாட்டிலோட கேப் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை டோனட் கட்டரே உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். அது இருந்தாலும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இந்த கப் வச்சு நடுவில் ஒரு சென்டர் ஹோல் போட்டுக்கிட்டு அதை எடுத்துக்கோங்க. திருப்பி அகைன் இந்த மாவில் எடுத்துட்டு அகைன் ரோல் பண்ணிக்கோங்க. இது ஒரு பிளேட்டில் மாவு கொஞ்சம் தூவிட்டு இந்த ஒரு டோனட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இது மேலே நான் லைட்டாக எண்ணெயை ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இது அகெயின் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஒரு டவல் இல்லாட்டி ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அகெயின் அது இன்னும் கொஞ்சம் ப்ளஃபி ஆகும். ஸோ சைஸ் பாருங்கள், 30 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஹாட்டான பிறகு ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு ஒரு டோனட்ஸாக போட்டு எடுத்துகிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு அதை நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி வெளியிலலாம் பேர்ன் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே வேகாது. ரொம்ப சிம்மும் வச்சிடாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கலர் வந்தால் போதும்.
இதே மாதிரி ஒன்று ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். எல்லா டோனட்ஸையும் பொரித்து எடுத்தாச்சு. எடுத்துட்ட பிறகு நீங்கள் டாப்பிங்ஸை உங்கள் இஷ்டப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் சாக்லேட் எதனா நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது பிடிக்குமோ. நான் இங்கே நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாக்கோ டிப்பில் போட்டு எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் நான் ப்ளெயின் சுகர் டோனட்க்கு நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் பவுடர் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த டோனட்டை சுகர் டோனட்க்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி ஹெல்த்தியாக டாப்பிங்ஸ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்க. ஸோ சூப்பரான டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இதை சாப்பிட்டுட்டு என் பையன் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? அது ஓப்பன் பண்ணி காமி எனக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது நான் ஓப்பன் பண்ணு. ஓகே, நல்லா சாஃப்டாக இருக்கா? ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.